கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளையும் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்த தமிழ் சமூகத்தின் தமிழ் தேசிய போராளிகளையும் இதற்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் முழுக்க உட்கட்சி தேர்தலை விரைவாக நடத்தி கட்சியினுடைய பொதுக்குழுவில் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர், துணைத் தலைவர், மாநில அணி நிர்வாகிகளை தேர்வு செய்து கட்சியை 234 தொகுதிகளிலும் வலுவான கட்டமைப்புள்ள அரசியல் கட்சியாக இந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை இன்று ஒரு நாள் முழுவதும் ஈடுபடுவதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் கட்சிகள் எப்பவுமே பணம் பலம் படைத்தவர்கள், அப்புறம் சாதிய ரீதியான பின்புலம் அல்லது அரசியல் பின்புலம் இவங்களுக்கே முதல் உரிமை கொடுப்பாங்க. கட்சியில அந்த மாதிரி எப்படி இருக்கும்போது அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், திருநங்கைகள் இது சார்ந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு முற்போக்கான பார்வை வச்சிருக்கீங்களா பொறுப்புகள் கொடுப்பது? ஆமாம், எங்கள் கட்சியில் நீங்கள் சொன்ன எல்லா பிரிவினருக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ் சமூகங்களும் மொழி சிறுபான்மை மக்களும் வாழ்கிறார்களோ அனைவருக்கும் உரிய பொறுப்புகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று பெண் ஆளுமைகள் ஏற்கனவே சீனியாரிட்டி அடிப்படையில் கட்சியில் இடம்பெற்றிருக்கிற திருமதி முத்துலட்சுமி வீரப்பன் போன்றவர்கள் இன்னும் சில ஆளுமைகள் கீழே அமர்ந்திருக்கிறார்கள். அதுபோன்று திருநங்கைகளும் எங்கள் மாவட்டத்தில் ஏற்கனவே இருக்கிறார்கள். அதுபோன்று மாற்றுத்திறனாளிகளும் இருக்கிறார்கள். அதுபோன்று அவர் மாற்றுத்திறனாளியும் இருக்கிறார், கலை மற்றும் சினிமா துறையை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதுபோன்று தமிழ் அறிஞர்கள், தமிழ் எழுத்தாளர்கள், தமிழ் சிந்தனையாளர்கள், இப்படி எல்லா பிரிவினர்களையும் உள்ளடக்கிய இந்த தமிழர் நிலத்தில் வாழுகின்ற தாய்மொழி தமிழாக கொண்ட தமிழர்களும் இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக பன்னெடுங்காலமாக எங்களோடு மாமன் மச்சான் அண்ணன் தம்பியாக வாழுகின்ற மொழிவழி சிறுபான்மை மக்களும் மத ரீதியான சிறுபான்மை மக்களையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த உட்கட்சி தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் தனது வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். நீங்கள் என்ன செய்யுது, பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் 13 ஆண்டுகளமாக இருக்கிற இந்த டிவிகேக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து இந்த டிவிகே தான் ஏற்கனவே தமிழ்நாட்டின் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய சுருக்கம் தேர்தல் ஆணையத்தில் டிவிகே என்கிற ஆங்கில எழுத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். அதாவது தேர்தல் ஆணையம் இதிலே சித்து விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறது. முறையாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஆங்கில சுருக்கம் தான் டிவிகே. அதை திரு விஜய் அவர்கள் பதிவு செய்கின்ற போது அவருக்கு தெரிவித்திருக்க வேண்டும். அவர்கள் ஏன் தெரிவிக்கவில்லை என்பதை காலப்போக்கில் நாங்கள் சட்ட ரீதியாக தெரிந்து கொள்ள எங்கள் வழக்கறிஞர் மூலமாக நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறோம். அதுபோல நாம் தமிழர் கட்சியிலிருந்து தங்கள் கட்சியில் இணைஞ்சா ஒரு 2 பேர் இணைஞ்சா கூட பெரிய ஒரு விழாவா இங்க இருக்கிற இப்போ இருக்க முன்னணி கட்சிகளே செய்து, ஆனா பல முன்னணி நிர்வாகிகளே உங்களோட கலந்துருக்காங்க. ஆனா அது தெரியாமலே வெளியில செய்தியா கூட வராமல். அதான் நாங்கள் பெரிய ஒரு மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்திக் கொள்கின்ற வசதி வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. பேப்பரில், டிவியில் ஆடு விளம்பரம் அப்படிலாம் கொடுக்குற அளவுக்கு. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை, தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை, அவருடைய கொள்கைகளை, அவருடைய லட்சியங்களை, அவருடைய கனவுகளை, அவருடைய தனிமனித ஒழுக்கத்தை, அவருடைய தலைமை பண்புகளை, அவருடைய அறநெறி சார்ந்த வாழ்வியலை உள்வாங்கிய தமிழ் தேசிய ஆளுமைகள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் வெற்றி விளம்பரத்தை விரும்பவில்லை. ஆதலால் ஆங்காங்கே சின்ன சின்ன இணைப்பு விழாக்களை செய்து என்னோடு இணைந்து கட்சியினுடைய கட்டமைப்பு பணிகளை பலப்படுத்துகின்ற பணியில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஆதலால் இந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறவில்லை என்பது எங்களுடைய குறையல்ல. இந்த நாட்டில் இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அதனுடைய தலைமை அல்லது அதனுடைய முதலாளிகளை சார்ந்து எடுக்கிற முடிவின் அடிப்படையில் இந்த செய்திகள் அல்லது மறுக்கப்படலாம் அல்லது மறைக்கப்பட்டிருக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் தமிழக வாழ்வுரிமை கட்சி கும்மிடிப்பூண்டியில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் 234 தொகுதிகளிலும் மிக வலுவான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் காலம் தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சிகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் எங்கள் செயல்பாடுகளின் மூலமாக உணர்த்தும். பிரதான எதிர்கட்சியா அதிமுக கிடையாது, விஜய் கட்சியின் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி தமிழ் தேசியம் பேசிட்டு இருந்த சீமான் அந்த லிஸ்ட்லயே கிடையாது. சோ தமிழ் தேசியத்தோட கொள்கைக்கு இன்னும் இங்க ஆதரவு இருக்குது, நீங்க நம்புறீங்களா? இந்த அரசியல் இதை எப்படி பாக்குறீங்க? பிரதான எதிர்கட்சி விஜய் தானா? இல்ல, சி ஓட்டர்ஸ் அல்லது இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகளை நாங்கள் நம்பவில்லை.
நாங்கள் மக்களை நம்புகிறோம். எங்களுக்கு எஜமானர்கள் தமிழக மக்கள். நாங்கள் தமிழக மக்களை சந்திக்க இருக்கிறோம். அந்த சந்திப்புகள் 234 தொகுதிகளிலும் நிறைவு பெற்ற பிறகு உண்மையான தமிழ்நாட்டிற்கு, தமிழ் தேசிய அரசியலுக்கு, தமிழருடைய வாழ்வுரிமைக்கு, ஈழத் தமிழருடைய இனப்பிரச்சனைக்கு, உலக தமிழர்களின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கு, விவசாயிகள், மாணவர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள் என்று எல்லா தரப்புப்பட்ட மக்களின் பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்கி போராடுகின்ற ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கும். எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரியும், தற்போது நடைபெற்று வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் சரி, ஏற்கனவே 3 ஆண்டுகள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் சரி, குரலற்ற மக்களின் குரலாய் என்னுடைய குரல் ஓங்கி ஒலித்திருக்கிறது. இன்று கூட தொடர்ந்து நான் என் தமிழ் சமூகத்திற்கான தலைவர்களுக்கு சிலை வையுங்கள் என்று வேண்டுகோள் வைப்பேன். அந்த வகையில் தென் மாவட்டத்தில் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு இணையாக, நண்பனாக, எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து 6 முறை உசிலம்பட்டியினுடைய தொகுதியிலே சட்டப்பேரவை உறுப்பினராகவும் 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மூக்கையா தேவர் அவர்களுக்கு இன்றைக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதுபோன்று எங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கின்ற கார்ல் மார்க்ஸுக்கு சென்னையில் சிலை வைப்பதை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அதை வரவேற்று வருவதற்கு தான் கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது. இது என்னுடைய கோரிக்கை. நீங்கள் கார்ல் மார்க்ஸ் வைங்க, ஏங்கலுக்கு வைங்க, உலகத்தில் மிகச்சிறந்த போராளி தலைமைகளுக்கு வையுங்கள், வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற தமிழர் தந்தைகள், தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த தலைவர்களுக்கும் இங்கு சிலை வைக்க வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோள் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் முன்வைத்து வந்து கொண்டிருக்கிறேன். அது இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட உங்களுக்கு தெரியும், கச்சத்தீவு பிரச்சனையை கவனஈர்ப்பு கொடுத்தது நான். அதை முதலமைச்சர் அவர்கள் அரசினை தீர்மானமாக கொண்டு வந்தார்கள். ஏற்கனவே தொழிலாளர் விரோத சட்டம் அது நிறைவேற்றப்பட்ட போது அதை தடுத்து நிறுத்துவதில் என்னுடைய பங்களிப்பு. அதுபோன்று எல்லா பிரச்சனைகளிலும் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்றத்தில் கிடைத்த ஒத்த சீட்டு என்று சிலர் கேலி பேசினாலும், கிண்டல் பேசினாலும், ஒரு சில ஊடகங்கள் எமது அறிக்கைகளை புறக்கணித்தாலும், எமது செய்தியாளர் சந்திப்பை புறக்கணித்தாலும் கூட மக்கள் மன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, இந்த தமிழ் நிலத்தில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுக்குமான அரசியலையும் அவர்களுக்கான குரலற்ற மக்களின் குரலாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்களே அறிவீர்கள். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? ஏன்னா கிட்டத்தட்ட தொடர்ச்சியா 4 தொட்டு ஒரு கொலை சம்பவமும் அதே போல திருட்டு சம்பவம் நடக்கிறது. சென்னையில இன்னைக்கு கதவை தட்டி சைன் பண்ணக்கூடிய சம்பவம் அரங்கேறி இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்திலேயே நான் இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறேன். 4 மணியும் பொழுதோர் ஒன்றுமும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் சீண்டல் இது போன்று நடப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது போன்ற செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டவர்கள், குறிப்பாக பாலியல் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை தர வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சி மரண தண்டனைக்கு எதிரான அரசியல் இயக்கமாக தான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறது. காரணம், தற்போது தொடர்ச்சியாக ஒரு கட்டுப்பாடற்ற முறையிலே இந்த சம்பவங்கள் ஆங்காங்கே 3 வயது குழந்தை, 80 வயது மூதாட்டி என்று கூட பாராமல் பாலியல் இச்சைக்கு உள்ளாக்கிற மனித உருவில் வாழ்கின்ற மனித மிருகங்கள் இந்த மண்ணில் உயிரோடு வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்கிற கருத்தை முன்வைத்தேன். அந்த அடிப்படையில் இப்போது தூக்கு தண்டனை, அவர்கள் உயிர் போகின்ற வரையில் சிறை தண்டனை போன்ற சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் இந்த வழிபறி, கொலை, கொள்ளை இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட 30 வழக்கு 40 வழக்கு பின்புலம் உள்ளவர்களை தமிழ்நாடு அரசு இன்றைக்கு என்கவுண்டர் செய்கிறது. இதுவே ஏற்கனவே எல்லாம் இது போன்ற சம்பவங்கள் அங்கொன்று இங்கொன்றுமா நடந்தபோது தமிழக சட்டப்பேரவையில் அந்த மனித படுகொலைக்கு எதிராக, திட்டமிட்ட போலி என்கவுண்டர்களுக்கு எதிராக பல்வேறு வழக்குகளை தொடுத்து அந்த குற்ற வழக்கில் ஈடுபட்டவர்களுக்கு ஆயுள் தண்டனை வரையிலும் பெற்று தந்தது வேல்முருகன் என்பது சில மூத்த பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வேல்முருகன் இன்றைக்கு இந்த என்கவுண்டர்களை நான் எதிர்க்கவில்லை. ஆனால் உண்மையான என்கவுண்டர் செய்யப்பட வேண்டியவர்களை செய்தால்தான் நீங்கள் சொன்னது போல் இங்கே பெண் பிள்ளைகள், இளைஞர்கள், மாணவர்கள், மூதாட்டிகள் அவங்க கஞ்சா, போதை, அபினுக்கு இதுக்கு அடிமையாகி அவன் தண்ணியில் இழந்து என்ன தவறு செய்கிறான்னு தெரியல. இதுக்கு அடிமையாகிறவங்க சொந்த அப்பாவை கொள்கிறான், அம்மாவை கொள்கிறான், பாட்டி தாத்தா கிட்ட சரக்கு வாங்க காசு கேட்டுட்டு தரம் இருக்கிறான். அதனால் இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் குறித்து நாங்கள் பொதுக்குழுல சுமார் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ஒரு பொருள் வச்சுருக்கோம். அந்த பொருளை குறித்து செயற்குழு உட்பட கலந்து ஆலோசித்து அந்த தீர்மானங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். பூரண மதுவிலக்கு, கஞ்சா, அபின்னு, இப்போ எப்படி பாலியல் குற்றச்சாட்டு ஒரு முறையில் ஈடுபட்ட 2ஆம் முறை ஈடுபட்ட அவனுக்கு தூக்கு தண்டனையோ, அதுபோன்று அந்த தவறுகளை திரும்ப திரும்ப செய்வதற்கு சாகின்றவர்கள் ஆயுள் தண்டனை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா பேருந்தில் எங்கள் கடலூர் மாவட்டத்தில் ஒரு என்கவுண்டர், அவன் புதுச்சேரியில் இருக்கிற ஒரு கஞ்சா ஹபீனுக்கு அடிக்ட் ஆகிற அந்த குற்றவாளிகள் ஏற்கனவே 3 நடந்திருக்கு. இப்போ இந்த ஒரு 10-15 நாட்களில் 3 என்கவுண்டர் நடந்திருக்கு. இந்த 3 என்கவுண்டருடைய பின்புலங்களை நாம் பார்க்கின்ற போது அவர்கள் எல்லாம் சமூகத்தில் வாழ்வதற்கு லாய்க்கற்ற தகுதியற்றவர்கள் என்கிற அடிப்படையில் காவல்துறை வேறு வழியே இல்லாமல் அவர்களை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். அதிலே காவல்துறை சொல்லுகின்ற கதை உண்மையா பொய்யா என்பது வேறு. ஆனால் அவர்கள் இந்த மனித சமூகத்தில் நீதியின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை.
ஆமாம், தொடர் கொள்ளை கற்பழிப்பு, பெண்களை பாலியல் ரீதியாக வற்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்ற அது போன்ற அந்த கட்டுப்படுத்த முடியாத தந்தையே கொள்றான், அப்பாவை கொள்றான், அம்மாவை கொள்றான், பச்சை குழந்தையை கற்பழிக்கிறான், கொள்றான், கழுத்து நெரிச்சி, அது போன்ற மனித உருவில் வாழ்கின்ற மனித மிருகங்கள் இந்த நாட்டில் அவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று கருதுகிறது. இருக்கு. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கும் ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும், அதை ஒன்றிய அரசு நடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு தமிழ்நாடு அரசு மௌனம் காக்கக்கூடாது, தமிழ்நாடு அரசை நடத்த வேண்டும் என்கிற உள்ளிட்ட தீர்மானமும், ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை, அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணையும், அதுபோன்று அந்த மக்களிடத்தில் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி கிழக்கு தைமூர், தெற்கு சூடான் போன்று ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை நம்முடைய தற்போதைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலத்திலே இயற்றி ஒன்றிய அரசு கூறிய அழுத்தத்தை தர வேண்டும் என்கிற பல்வேறு தீர்மானங்கள் இங்கு கலந்து ஆலோசித்து நிறைவேற்றப்பட இருக்கிறது. சைன் பறிப்பு கொலையில் ஈடுபட்ட குற்றவாளி கொண்டு பண்றாங்க, அதே போல அந்த லாரியில கொள்ளையடிக்கப்பட்ட குற்றவாளி கொண்டு பண்றாங்க. ஆனா அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்துல பாலியல் வன்கொடுமை வழக்கு கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் இப்போ வரைக்கும் சொகுசா இருக்காரு. அவருக்கு இப்ப சட்டம், அதுதான் நான் ஏற்கனவே சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன், 3 மாத காலத்திற்குள் சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்து 3 மாத காலத்திற்குள் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை, தூக்கு தண்டனை போன்ற தண்டனை தர வேண்டும் என்கிற ஆலோசனை என்னால் அரசுக்கு முன்வைக்கப்பட்டு, உங்களுக்கு தெரியும், உங்களை தான் சந்தித்து சொன்ன முதல்ல டிஜிபி ஆஃபீஸில் போய் இந்த கான்செப்ட், இந்த கருத்தை சொல்லி அங்கேயே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி மரணதண்டனைக்கு எதிரான இயக்கம் இதிலிருந்து மறுபரிசீலனை செய்கிறது, அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்புக்கு பிறகு இது போன்ற குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை, தூக்கு தண்டனை தருவதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி சம்மதிக்கிறது, அதற்கான சட்ட திருத்தம் வேண்டும் என்ற என்னுடைய கருத்து தான் இன்னைக்கு சட்டமாக இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் மாநில செயற்குழு நடத்தும் போது சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, இப்பயும் நான் சொல்றேன், இப்பயும் வந்து சட்ட ஒழுங்கு முற்றுமுதலுமாக சீர்கெட்டு இங்கு தரிகட்டு இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இங்கு இந்த போதை கலாச்சாரத்தினால், இந்த கஞ்சா, அபின், ஹெராயின் போன்ற நடமாட்டத்தினால் இன்றைக்கு இது போன்ற சம்பவங்கள், இந்த மனித உருவில் வாழ்கின்ற மனிதர்கள் மிக மோசமான மனிதகுல விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்துகின்ற அந்த நடவடிக்கை இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும், இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்கிற அளவில் தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். இப்போ டாஸ்மாக் கடைகள் வந்து 24 மணி நேரமும் தொடர்ந்து வந்து மதுபானங்கள் விற்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, பெருநகரங்களை தாண்டி கிராமங்கள் வரைக்கும் இன்னைக்கு வந்து கஞ்சா வந்து ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இதை நீங்க சொல்றத நான் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறேன். பள்ளிகள் முன்பு, கல்லூரிகள் முன்பு, விடுதிகள் முன்பு, சிறு கடைகளில் கிடைக்குது. இதை ஒரு காலத்திலும் நாம் அனுமதிக்க கூடாது, இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசி அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கிறது. இப்ப நான் சில பேரை பட்டியலிட்டே கொடுத்தேன், அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றாங்க, கஞ்சா அதிக புழக்கத்துக்கு காரணம் வந்து வடநாட்டவர் வந்து இங்க வந்து ஆமா, 100க்கு இது வந்து ஒரு பெரும்பான்மையான காரணம். இன்றைக்கு ஒரு கட்டுப்பாடற்ற முறையில் வடநாட்டவர்களுடைய வருகை அதிகரித்திருக்கிறது. ஒரு நாளைக்கு சென்னை சென்ட்ரலில் 10,000 பேர் வந்து இறங்குறாங்க அப்படின்னா, இந்த 10,000 பேரில் 8,000 பேர் வடநாட்டு வர இருக்காங்க. அவங்க என்ன ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வராங்க, கஞ்சா எடுத்து வராங்க, அபின் எடுத்து வராங்க, போதைப்பொருள் எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பெரும்பான்மை நடக்கிற மிக மனிதநேயமற்ற கொலைகள், கொடூர வழிபறி தாக்குதல்கள் யார் ஈடுபடுறாங்க அப்படின்னா வடமாநிலத்தவர்கள் ஈடுபடுறார்கள். அதனால் அவர்களையும் மட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி, தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்கிற ஒரு முறையை கொண்டு வர வேண்டும். யார் இங்கே வரா, எதற்காக வரா, வந்து அவங்க அந்த பணி முடித்து தாயகம் திரும்பிட்டாங்களா என்று உறுதி செய்யணும். தொழிலாளர் துறையில் அதற்கான ஆவணங்கள் இருக்கணும், காவல்துறையில் அதற்கான பதிவுகள் இருக்கணும்னு கடந்த கூட்டத்தொடரில் பேசி தொழிலாளர் துறை அமைச்சர் அதற்கு எனக்கு பதிலளிக்கின்ற போது அந்த புள்ளி விவரங்களை நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மிசோரம், இது போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்ஸாம் போன்ற இடங்களில் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறையை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்து தொடர் போராட்டங்களை இதற்காக நான் முன்னெடுத்து வருகிறேன். பேரவையில் வேல்முருகன் அவர்களுக்கு பேசுவதற்கு நேரம் நிறைய ஒதுக்கப்படுதா? ஏன்னா கேள்வி நேரத்தில் துணை கேள்வி கேட்க எழுந்தீங்க அப்படின்னா துணை கேள்வி வேண்டாம் உட்காருன்னு சொல்றாரு, அப்பாவை சொல்றாரு. அதே போல விவாத நேரத்தில் குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் பேசணும். ஆனால் ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏக்கள் வந்து அதிக நேரம் பேசுறாங்க. நீங்க பேசும்போது நேரம் முடிஞ்சு உட்காருங்கன்னு சொல்றாங்க. அப்ப வேல்முருகன் அவர்களுக்கு சரியான நேரம் ஒதுக்கப்படவில்லை. எனக்கு சரியான நேரம் ஒதுக்கப்படவில்லை என்கிற என்னுடைய கருத்தை நான் முன்வைத்திருக்கிறேன். ஆனால் ஒன்று, ஒரு திமுக என்கிற ஒரு அரசியல் கட்சியில் அதனுடைய திமுக என்கிற அந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இன்றைக்கு திமுக உறுப்பினராக இருக்கிற வேல்முருகன் 234 எம்எல்ஏக்களை காட்டிலும் அதிகமாக பேசியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய குறைபாடு என்பது நான் பேச வருகின்ற கருத்தை முழுவதுமாக பேசி முடிப்பதற்கு அனுமதிக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
அது எனக்கு கிடைக்கல. அதுக்கு பேரவைத் தலைவரை பல முறை சந்தித்து முறையிட்ட போது கூட அவர் சொல்றாரு, உங்க கட்சி நீங்க ஒரே உறுப்பினர், ஆனால் மற்ற கட்சி கொடுக்குற நேரத்தையும் கணக்கிட்டு உங்களுக்கு கொடுத்த நேரத்தையும் கணக்கிட்டு ஒப்பிட்டு பாருங்க, நாங்கள் ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு அவருடைய காரணங்களை சொல்றாரு. ஆனால் நான் என்னுடைய ஆலோசனைகள் என்பதும் என்னுடைய பேச்சு சட்டமன்ற பேச்சுகள் என்பதும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் சொல்றேன். அதனால எனக்கு ஒரு மூத்த உறுப்பினர் என்ற அடிப்படையில் எனக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் கொடுங்க அப்படின்னு நான் போராடுறேன். சில நேரங்களில் பேரவைத் தலைவர் அதை தராரு, சில நேரங்களில் அவர் என்ன மூடில் வராரோ தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி முழுவதுமாக என்னை பேசி முடிக்க அனுமதிப்பில்லை என்கிற வருத்தத்தை நான் பல இடங்களிலே பதிவு செய்திருக்கிறேன். பேரவையிலே தினமும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். கலைஞர் காலத்தை பாத்தீங்க, கச்சத்தீவு மீட்புன்னு சொல்லி பல தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இப்ப ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு கச்சத்தீவு மீட்புன்னு சொல்லி ஒரு தீர்மானம் இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? காலகாலமாக இந்த கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த கச்சத்தீவு பிரச்சனையை குறித்து இது சுமார் 1580களில் திரு மரக்காயர் என்பவரும் திரு முத்துசாமி பிள்ளை என்பவரும் அன்றைய பிரிட்டிஷ் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஒப்பந்தம் எடுத்து அங்கு கிளிஞ்சல்களும் முத்துக்கள் போன்ற கடல்கள் கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்களை அதில் 11 தீவுகளிலே சேமித்துக் கொள்வதற்கு உரிமை பெற்றிருக்கிறார்கள். 1600களில் இருந்து ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி அவர்கள் கட்டுப்பாட்டிலும் 1580 என்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சர்வே எண்ணின் கீழும் கச்சத்தீவு என்பது தமிழர்களுக்கு சொந்தமானது. இதை 1921 இலங்கையின் ஆட்சித்தலைவராக இருந்த காரல் பேக் என்பவரும் இந்தியாவிலே இருந்த ஒரு வெள்ளைக்கார அதிகாரியும் இருவருக்குமாகவே ஒரு போட்டி நிலவுகிறது. அவர் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார், அதே வெள்ளை ஆட்சியினுடைய கலெக்டர் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். அந்த 1921 இருந்தான் இதற்கு பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற போதுதான் 1974 கச்சத்தீவு எல்லா உரிமைகளையும் ஒப்பந்தம் ஏற்படும். இந்திரா காந்திக்கும் ஸ்ரீமா பண்டாரநாயக்கும் இடையே ஒப்பந்தம் புவிசார்ந்த ஒரு நெருக்கடி வருகிறது. சைனாவுடைய அழுத்தத்திற்கு இணங்க பண்டாரநாயக்கை அழைத்து இந்திரா காந்தி இந்தியாவிற்கு வர வைத்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறார். அவரும் இலங்கைக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி திரும்புகிறார். அந்த சூழல் ஏற்படுகின்ற அந்த ஒப்பந்தத்தில் தான் 1974க்கு முன்பு கச்சத்தீவில் தமிழ்நாடு எப்படி பாரம்பரிய மீன்பிடி உரிமை இருந்ததோ வலைகளை உலர்த்தி காய வைத்துக் கொள்வதற்கும் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கும் உரிமை இருந்தது. அதே போன்று 1905 அங்கு உங்களுக்கு தெரியும், திரு கருப்பன் படையாச்சி என்பவர்தான் மாதா சிலையை எடுத்து கொண்டு போய் கச்சத்தீவில வைத்து புனித அந்தோனியார் கோவில் என்கிற அந்தோனியார் சிலையை வைத்து அந்தோனியார் கோயிலை உருவாக்குகிறார். ஆக அந்த அந்தோனியார் கோயிலை அதற்கு பிறகு ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த பாதிரியார்கள் அது வழிபட்டு வருகிறார்கள். அப்போதெல்லாம் எந்த தடையும் கிடையாது. மீனவர்கள் நாட்டு படைகளிலும் செல்லலாம், விலையுயர்ந்த படகுகளிலும் செல்லலாம், வழிபடலாம், உண்ணலாம், உறங்கலாம், ஓய்வெடுக்கலாம், வலைகளை உயர்த்தி கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மீனவர்கள் அந்த காலத்தில் பருத்தி வலைகளை பயன்படுத்தியதற்கான சான்றாவணங்களும் இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் நீங்க 1600களிலும் சரி, அதுக்கு பிறகு 1974 ஒப்பந்தம். இதில் எங்க பிரச்சனை வந்துச்சுன்னா 1974க்கு பிறகு எமர்ஜென்சி என்கிற ஒரு அவசர பிரகடன சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அந்த சட்டம் கொண்டு வந்த போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரும் ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கு பதிலாக அன்றைய தமிழர் விரோத கொள்கைகளை கொண்ட வெளியுறவுத்துறை செயலாளர்களால் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டப்பட்டு ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டுக்கு இருந்த கச்சத்தீவு உரிமை, தமிழ்நாட்டுக்கு மீன்பிடி உரிமை இல்லை, அங்கு சென்று வழிபடுகின்ற உரிமை இல்லை என்று அந்த அவசரகால சட்டத்தில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அதைத்தான் நேற்று சட்டமன்றத்தில் நான் கேள்வி எழுப்பினேன். 2 நாட்டுடைய பிரதமர்கள் போட்ட ஒப்பந்தம் செல்லுமா? 2 நாட்டுடைய பிரதமர் அலுவலகத்தில் பணி செய்கின்ற பியூன்கள் போட்ட ஒப்பந்தம் செல்லுமா? என்னுடைய கேள்விக்கு ஒன்றிய அரசிடமிருந்து அண்ணாமலையிடமிருந்து இதுவரையில் பதில் இல்லை. பிரதமர் பண்டாரநாயக்காவும் பிரதமர் இந்திரா காந்தி போட்ட ஒப்பந்தம் கச்சத்தீவில் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படின்ற ஒப்பந்தம். சரத்து 5, 6 மிக தெளிவா சொல்றது. ஆனா எமர்ஜென்சில அதிகாரிகளுக்கு எதை கொடுத்தா, அப்ப இருக்கிற இலங்கைன்னு உங்களுக்கு தெரியும், பணம் கொடுத்திருப்பான், பொருள் கொடுத்திருப்பான், எல்லாத்தையும் கொடுத்து அதிகாரிகளை கையில் வைத்து தமிழ்நாட்டின் ஆண்டாண்டு கால உரிமையை பறித்து சிங்கள நரித்தனத்தோடு தனதாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் தற்போது இருக்கிற ஒன்றிய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா 2011 போட்ட உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற வழக்கில் கூட தமிழ்நாட்டுக்கு உரிமை கோர முடியாது என்று எதிர்மனுவை தாக்கல் செய்து தமிழ்நாட்டுக்கு இரண்டகம் செய்திருக்கிறது பாசிச பாரதிய ஜனதா அரசு. ஆக அதே மாதிரி காங்கிரஸ் அரசும் கன்னியாகுமரி அருகே பெந்த் என்கிற ஒரு தீவு, ஒரு சில 100 ஏக்கர், அதை கைப்பற்றி கொண்டு இந்த 285 ஏக்கர் கச்சத்தீவை பயனில்லாத தீவாக தந்திருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாது.
நேற்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகனுடைய கருத்தை நான் எதிர்த்திருக்கிறேன். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக சட்ட அமைச்சருக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து செல்வ பெருந்தகனுடைய கருத்தை நாங்கள் ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக காங்கிரஸ் அரசு செய்தாலும் தவறுதான், பாரதிய ஜனதா அரசு செய்தாலும் தவறுதான். ஈழ பிரச்சனையும் சரி, கச்சத்தீவு பிரச்சனையும் சரி, தமிழ்நாட்டின் காவேரி முல்லைப்பெரியார் பாலாற்று சிக்கலிலும் சரி, தேசிய கட்சிகளாக இருக்கிற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தமிழர்களுக்கு அடுக்கடுக்கான துரோகம் இழைத்த அரசியல் கட்சிகள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே சார். இது இல்ல, நான் தான் சொல்றேன். இல்ல, அதான் இந்த 1970 இதுல வந்து தீர்மானம் மட்டும் இல்ல, இப்போ பல வரலாற்று செய்திகள், பல உண்மைகள் இதுல பொய்ந்து கிடக்கிறது. அதாவது ஒன்றிய அரசு அவருடைய அதிகார வரம்புக்குள் இருக்கிற விடயங்கள்ல உங்களுக்கு தெரியும், மாநில உரிமையில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து எடுத்து போயிட்டான். பொதுப்பட்டியல இன்னைக்கு அவனே டிசைட் பண்றான், மருத்துவத்துக்கு அவனே டிசைட் பண்றான். அதே மாதிரி இந்த வெளிநாட்டு பிரச்சனை விஷயங்கள்ல நம்முடைய மாநில அரசுகளுடைய சட்டமன்ற தீர்மானங்களையோ சட்டங்களையோ முதலமைச்சருடைய கடிதங்களையோ ஒரு காலத்திலும் காங்கிரஸ் அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மதிப்பளிக்கவில்லை, மாண்போடு அதை மறுபரிசீலனை செய்யவில்லை. அதே வேலையைத்தான் இன்றைக்கு பிஜேபி அரசு செய்கிறது. உங்களுக்கு 7 பேர் விடுதலை இருந்து, இனப்படுகொலை தீர்மானத்திலிருந்து, பொது வாக்கெடுப்புல இருந்து, காவேரி பிரச்சனையில இருந்து, முல்லைப்பெரியால 152 அடைய உணர்த்தலாம். இன்னைக்கு இன்னொரு செய்தி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இன்றைக்கு இந்த எம்புரான்ற ஒரு படம், அந்த படத்துல மதச்சார்பின்மை சக்தியை நிலைநிறுத்துவது போல் காட்சியெல்லாம் அமைச்சிட்டு உள்ளார்ந்த கருத்துக்களை அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாரி இன்றைக்கு அதனுடைய பிருத்திவிராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்குனரும் அதில் நடித்திருக்கிற மோகன்லால் என்கிற புகழ்பெற்ற நடிகரும் எப்படி ஒரு அண்ணன் தம்பி சேரன் சோழன் பாண்டியர்கள் அண்ணன் தம்பியாக இருந்து மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு பிரிந்தவர்கள் எல்லையால் அவர்கள். ஆனா அந்த மக்களிடத்துல ஏற்கனவே டேம் 999 உங்களுக்கு தெரியும் என்ற ஒரு படத்தை எடுத்தாங்க, அது கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. இப்ப இந்த எம்புரான் படத்துல அணை உடஞ்சா கேரளாவே அழியும், கேரளா மக்கள் எப்போது வேணுமாலும் உயிரட்சத்தோட வாழக்கூடிய நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற காட்சிகளை வச்சிருக்கிறார். அது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியா முதலில் அந்த காட்சிகள் நீக்கப்படும் தான் நான் சொன்னேன். அதுக்கு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல, படத்தை நிறுத்துங்கன்னு கூட சொல்லல. இன்றைக்கு அந்த படம் வெளியாகி தென் மாவட்டம், இன்றைக்கு தேனி, நம்முடைய மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை 10 லட்சம் விவசாய மக்களுடைய பிரதிநிதிகள் மிகப்பெரிய போராட்டத்தை தற்போது வரை அங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு இந்த படத்தை தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் கவன ஈர்ப்பாக மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு தந்திருக்கிறேன். இந்த படம் வந்த நாள்ல இருந்து தந்துட்டு இன்னைக்கு கூட காலையில போய் 10 நிமிஷம் அவர்கிட்ட வாதாடினேன். அவர் இன்றைக்கு இந்த தீர்மானம் வருது, அதனால எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் வேல்முருகன், ஒத்துழைப்பு தாருங்கள் என்று வேண்டுகோள் வைத்த காரணத்தினால் இன்றைக்கு நான் பொறுமை காத்து வந்திருக்கிறேன். நாளை இது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த படம் தமிழ்நாட்டில் தடை செய்யப்படணும். அல்ல என்றால் தமிழர்களுக்கு இரண்டகம் செய்கின்ற இந்த சினிமா கதாநாயகர்கள் அல்லது சதை நாயகிகள் இனி வரும் காலங்களில் மிக கவனமாக இந்த படக்காட்சிகளிலே தாங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். திமுக தலைமையிலான கூட்டணியில நீண்ட காலமா இருக்கீங்க, ஈழம் தொடர்பான பிரச்சனை, அதே போல தாய்வாரி கணக்கு உட்பட பல்வேறு பிரச்சனைகள்ல முதலமைச்சர் சந்தித்து பல்வேறு கோரிக்கை வச்சிருக்கீங்க. 2026 தேர்தலுக்கு முன்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் கூட்டணி மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளா இருக்குதா? நீங்க சொன்ன 2 கோரிக்கை மட்டும் இல்ல, ஒரு நான் திமுகவை நான் முதல்ல ஆதரிக்கும் போதே 10 கோரிக்கைகளை முன்வைத்து நான் திமுகவோடு கூட்டணியில் இருந்தேன். அந்த 10 கோரிக்கைகள், சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இனப்படுகொலை, சர்வதேச நீதி விசாரணை, பொது வாக்கெடுப்பு உள்ளிட்ட, திருச்சி சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும் உள்ளிட்ட, அதுபோல் இங்கு வாழ்கின்ற அப்பாவி ஈழத் தமிழர்களை பாஸ்போர்ட் ஆக்ட் மற்றும் ஃபாரினர் ஆக்ட் பிரிவின் கீழ் கைது செய்யக்கூடாது என்கிற பல்வேறு கோரிக்கைகள், அவர்கள் விரும்புகிற நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை உள்ளிட்ட பல கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கு. இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு. இப்போ இந்த கூட்டத்தொடரில் ஒன்னொன்னா நான் தீர்மானமாகவும் சட்டமாகவும் ஏற்றி அதை ஒன்னொன்னா என்னால் முடிந்த அளவுக்கு போராடி சாதித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சாதிப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் தொகுதி பிரச்சனை உள்ளிட்ட, அதனால் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு. இதே மாதிரி கட்சியினுடைய செயற்குழு கூடும் விவாதிப்போம், கட்சியினுடைய பொதுக்குழு கூடும் விவாதிப்போம். அப்போது இதே மாதிரி பத்திரிகை நண்பர்களை அழைத்து நாங்கள் உங்களுக்கு அதற்கான பதிலை சொல்ல இருக்கிறோம். கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் உங்களை தலைமையேற்ற நிர்வாகிகள் எல்லாருக்குமே திமுக கூட்டணி மீது ஒரு மாற்று கருத்து இல்லை அதாவது சொல்லணும். இப்போ இவங்க எல்லாரும் உதயகுமாரன் தோழர் பச்சை தமிழன் கிரீன் மூவ்மெண்ட்டுக்காக அவங்க எந்தவித எக்ஸ்ட்ரீமும் போய் போராடக்கூடிய ஒருவர். உங்களுக்கு தெரியும், 2 ஆண்டு காலம் போராடி 700 வழக்குகளை சந்தித்தவர்.
அதுபோன்று என்னோடு இருக்கிற தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து ஒருங்கிணைப்பாக இருந்த இயங்குவர்கள் அவங்க தூய தமிழ் தேசியாளர்கள், தமிழ் தேசிய போராளிகள். அவங்க இப்படி இன்னும் சில ஒரு 5 தமிழ் தேசிய கட்சிகள், சின்ன அமைப்புகள் இணைஞ்சிருக்காங்க. ராஜகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய அமைப்பு இணைஞ்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் இணைகின்ற போது அவர்களுக்கென்று கருத்து இருக்கும், கொள்கைகள் இருக்கும், கோட்பாடு இருக்கும், லட்சியங்கள் இருக்கும். அதையெல்லாம் ஒன்றாக்கி எங்கள் கட்சியினுடைய பழைய நிர்வாகிகளும் புதிய வரவுகளும் ஒன்றாக்கி இங்கே ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து ஒருவருக்கொருவர் கொள்கை சார்ந்த விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறேன். பிற்காலத்தில் அது கண்டிப்பாக இப்படி வந்து இணைந்த அத்தனை ஆளுமைகளுடைய கருத்தையும் அறிந்து அவர்கள் மனமும் வருத்தப்படாத அதேமாதிரி தேவையான அரசியல் என்ன வெறுமனே வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் நீங்கள் எல்லாரும் சொன்னாங்க ஒத்தமலே போய் என்ன சாதிச்சாருன்னு. இப்போ ராம் தெரியும், இன்னைக்கு 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் இயற்றப்பட்ட பல்வேறு சட்டங்களுக்கும் சட்ட மசோதாக்கள் திருத்தங்களுக்கும் வேல்முருகன் காரணமாக இருக்கிறார் என்பது எந்த மூத்த சட்டப்பேரவையை கவர் செய்கிற எந்த பத்திரிகையாலும் மறுக்க மாட்டாங்க. ஆக ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக, நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக சென்று அங்கு சட்டங்களை ஏற்றி மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவதை காட்டிலும் வெளியில் வெறுமனவே கொள்கை மட்டும் பேசிக்கொண்டே இருந்தால் சாத்தியம் இல்லை என்பதை என்னுடைய சக ஆளுமைகளுக்கு, தோழமைகளுக்கு நான் புரிய வைத்து அவர்கள் விரும்புகிற இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு மாற்று அரசியலை, லஞ்சம், லாவண்யம், ஊழல், பசுமை, இயற்கை சூழல், புவி வெப்பமடையது, கனிம வளங்கள் கொள்ளை, கடல் வளம் கொள்ளை, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் கருத்தில் கொண்டுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்காலத்தில் திட்டமிட்டு பயணிக்கும். ஓகே, ரொம்ப நாளா செயல்பட்டு இருக்கோம். பல கட்சிகள் வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. விசிக உட்பட பல கட்சிகள் 2026 தேர்தலில் திமுக வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க. நீங்க இதுவரைக்கும் வெளிப்படையாக அறிவிப்பாங்க? நான் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இங்கே வந்திருக்கிற எல்லா தலைவர்களும் நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன் என்பதை உணர்ந்துதான் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். நான் திமுக கூட்டணியில் தொடர்கிறேன் என்பதை ஏற்கனவே பலமுறை அறிவிச்சிட்டேன். இல்ல, நான் உங்களுக்கு தெரியும், அது வந்து சட்டப்பேரவைக்குள்ள கருத்து மோதல்கள் நடக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து, பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து எல்லா தலைவர்கள் காலத்திலும் சட்டப்பேரவைக்குள் மிகப்பெரிய வாக்குவாதங்களும் சண்டைகளும் கருத்து மோதல்கள் நடக்கும். அப்படிதான் எனக்கு நடக்குது. மற்ற எந்த திமுக எனக்கு அந்த தனிப்பட்ட சண்டை சச்சரவுகள் கிடையாது. என் தொகுதி அதான் என் தொகுதிக்கான இல்ல 2001 இருந்து என் தொகுதிக்கான கலைக்கல்லூரி கேட்டு போராடணும் உங்களுக்கு தெரியும். அது இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் 7 பேரை உயிர் வாங்கிய ஒரு பகுதிக்கு தடுப்பணை கேட்ட அந்த தடுப்பணை இப்ப திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது போன்று 2 பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்தணும்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான ப்ரொபோசல் அரசுக்கு அனுப்பிச்சிருக்கிறார். ஆக இது போன்று என் தொகுதி, என்னை நம்பி வாக்களித்த தொகுதி மக்களுடைய அந்த உரிமைகளுக்காக என்னுடைய கோபமான என்னுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் அதிமுக, திமுக, தமிழக சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருக்க எல்லா கட்சி நண்பர்களும் எனக்கு நண்பர்கள் தான். அதை அடுத்த கூட்டத்தில் காலம் அதற்குரிய விடையை உங்களுக்கு தரும். இப்போது நாங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெற்று பயணித்துக் கொண்டு சொல்றாருங்களா? சரி, நீங்க கிடைச்சா வாங்கி கொடுங்க. நீங்க நடுவராக இருந்து அப்படி ஒரு பங்கு வாங்கி கொடுங்க எதிர்காலத்தில். கூட்டணி இல்ல, நான் சொல்றதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடக்கத்திலிருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறை என்பதை காட்டிலும் பல்வேறு சிந்தனைகள், கருத்தாக்கங்கள் உள்ள அரசியல் தலைமைகள் ஒன்று கூடி இங்கு ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி மந்திரி சபை அல்லது குறைந்தபட்ச ஒரு அஜெண்டாவுடன் கூடிய ஒரு மந்திரி சபை அமையக்கூடிய ஒன்று அமைஞ்சாதான் இது வந்து தமிழ்நாட்டுக்கு நன்மை